கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அம்மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அம்மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் கட்சி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அம்மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது. கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வாகியுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் அம்மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கேரள முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரம். ஜனி, சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல 4 மாநிலங்கள்ல புதிய அரசு பதவியேற்று விட்ட நிலையில கேரளாவில் மற்றும் பதவியேற்பதில் ஒரு கடும் இழுபறி நீடித்தது. இதற்கான காரணம் முதலமைச்சர் தேர்வு என்பது காங்கிரஸ் உயர்மட்ட தலைமை நீண்ட விவாதங்களுக்கு உட்படுத்தி இருந்தது. இந்த நிலையில நேற்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய கேரள மாநில முதலமைச்சர் யார் என்பதற்கான பெயர் இறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீஷன் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சராக காங்கிரஸ் தலைமையால் அறிவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் அறிவிப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய 140 சட்டமன்ற தொகுதிகள்ல 102 சட்டமன்ற தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை பெற்றிருந்தது. இருப்பினும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பட்டியல்ல 3 பேர் இருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், அதே போல எதிர்கட்சி தலைவர் செயல்பட்டு வந்த வி.டி. சதீஷன், இதே போல ரமேஷ் சென்னிதால் உள்ளிட்ட 3 பேர்களும் முதலமைச்சருக்கான அந்த போட்டியில இருந்த நிலையில 3 பேருடைய ஆதரவாளர்களுமே தங்களுடைய தலைவருக்கு தான் முதலமைச்சர் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என போர்க்குடியை உயர்த்தி இருந்தார்கள். கடந்த 2 வாரங்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தொண்டர்கள் மட்டத்துல கேரளாவில் பலகட்ட போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற நிலையில காங்கிரஸ் கட்சி தலைமை முகுல் வாசனிக் தலைமையில ஒரு உயர்மட்ட குழுவை ஆரம்பித்து அந்த உயர்மட்ட குழு முதலமைச்சர் யார் என்பது குறித்தான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்துகிறது. முதல் கட்டமாக கேரளா சென்று திருவனந்தபுரத்திலையும் கொச்சியிலையும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற போதிலும் கூட 3 பேரிடம் ஒரு சமரச தீர்வு எட்டப்படாத நிலையில 3வரையும் டெல்லிக்கு அழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் எல்லாம் ஆலோசனை நடத்த தொடங்கினார்கள். இந்த ஆலோசனையும் கூட ஒரு கடும் இழுபறிக்கு மத்தியில் நகர்ந்து கொண்டே இருந்த நிலையில் தான் நேற்று நடைபெற்ற இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டத்தில் வி.டி. சதீஷனுடைய பெயர் முதலமைச்சர் தேர்வாக தேர்வு செய்யப்பட்டதாக முன்பு தகவல் வெளியாகி இருந்த நிலையில இன்று அந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த சதீஷன்? முதல்ல கேரள மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கி இந்த கேரள மாநிலத்துடைய முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறார். வழக்கறிஞர் என்பதன் அடிப்படையில அவர் கேரள சட்டமன்றத்துல முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களுமே கேரள காங்கிரஸ் மத்தியில ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாலே பலமுறை பாராட்டப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகள், மாணவர் இயக்கங்கள்ல தொடங்கி பல்வேறு முக்கியமான பொறுப்புகளையும் வி.டி. சதீஷன் வகித்து வந்த நிலையில 2021 கேரள சட்டமன்ற தேர்தலே ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. 2021 கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தோல்வியடைந்த நிலையில பினராயி விஜயன் மீண்டும் முதலமைச்சராக தொடர்ந்தார். அப்போது ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அடுத்த 5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சியை இன்னும் வேரூன்றி 2026 சட்டமன்ற தேர்தலை இன்னும் பலமாக சந்திக்க முடியும் என 2021 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைகள் யோசித்தது. அதன் அடிப்படையில் முக்கிய தேர்வாக அமைந்தவர் தான் வி.டி. சதீஷன். வி.டி. சதீஷன் ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராகவும் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய நிலையில அவரை கேரள சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கலாம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2021 வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசின் மீது
கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதோடு அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணியும் வி.டி. சதீசன் சென்றிருந்த அரசுக்கு எதிரான பல கட்ட போராட்டங்களை அறிவிக்கக்கூடியதோடு அரசுக்கு எதிரான பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் கொண்டு சென்றவர் வி.டி. சதீசன் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவர். இந்த நிலையிலே நடைபெற்று முடிந்த கேரள சட்டமன்ற தேர்தலில் 102 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு வி.டி. சதீசன் தான் முக்கிய பங்காற்றினார் என்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை வரை இந்த பெயரை கொண்டு சென்றிருந்த நிலையிலே அவருடைய பெயரை இன்று கேரள மாநிலத்துடைய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பதவியேற்பு விழா எப்பொழுது நடைபெறப் போகிறது என்பது குறித்தான அறிவிப்புகள் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படவில்லை. அது குறித்து விசாரிக்கப்படும் போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் கேரள மாநிலத்தில் நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் போது அது குறித்தான அறிவிப்புகள் வெளியாக கூடும். அமைச்சரவை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்ததற்கு பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படக்கூடும் எனும் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் தகவல்களாக ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.